ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக சூப்பரான பன்னீர் மசாலா தோசை எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரொம்பவே அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு ஒன்றே வரும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த சீவலில் வச்சு 200 கிராம் பன்னீர் எடுத்து நல்லா திருவி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக திருவி எடுத்துக்கோங்க. 200 கிராமையும் நம்ம திருவி எடுத்துக்கலாம். இதில் நம்ம 4 பேர் வரையும் நம்ம சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் நல்லா திருவி வச்சுருக்கேன். இது கூட வந்துட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி. இப்போ நல்லா ஒரு வானல் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்து பொடியாக நறுக்கின வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கி வந்த பிறகு இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளியும் வெங்காயமும் சேர்த்து நல்லா வதங்கி வரணும். இப்போ இதுக்கு நான் வந்து பொடி பொடியாக கட் பண்ண கேப்சிகம் ஒன்று வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது மூணையும் நல்லா சேர்த்துன பிறகு இது கூட தேவையான அளவு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள் பொடி கொஞ்சம். விருப்பப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக இதுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ளேவர் பிடிச்சவங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்ட பிறகு இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். திருவுற பன்னீரை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க. பாதி பன்னீர் மட்டும் இது கூட சேர்த்துக்கோங்க. மீதி பாதி பன்னீர் வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக இது தோசை கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம தோசை மாவு நம்ம வீட்டில் நார்மலாக ரெடி பண்ணி வச்சுருக்க தோசை மாவு எடுத்திருக்கேன். இப்போ கடாயில் ரவுண்டாக நம்ம தோசை விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக தோசை விட்டுக்கோங்க. இப்போ இதில் நல்லா எண்ணெய் சுற்றி விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா கொஞ்சம் இதில் விட்டால் தான் முறுவலாக அதிகமாக இருக்கும். இப்போ இந்த மசாலாவை இது கூட அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு ஒரு பக்கம் மட்டும் மசாலா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பக்கம் மட்டும் மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. தோசை கொஞ்சம் அதிகமாக முறுவலாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் அதிகமாக வேகட்டும். இந்த மாதிரி வெந்த பிறகு மேலே கொஞ்சம் கேரட்டை, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் மேலே பன்னீர், இது மூணையும் நல்லா திரும்ப நம்ம சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கே ரிச் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதை அப்படியே நம்ம திருப்பி விட்டோம்னா சூப்பரான பன்னீர் தோசை ரெடி. இதை அப்படியே எடுத்து நீங்கள் தேங்காய் சட்னி கூட எடுத்து சர்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு தோசை ட்ரை பண்ணலாம். இதையும் நான் நைஸாக தோசை ஊற்றிக்கிறேன். இந்தளவுக்கு நல்லா நைஸாக ஊற்றிக்கலாம். இதில் ஃபுல்லாக நான் வந்து பன்னீர் ஆட் பண்ண போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இது முருகி வரட்டும். இப்போ இது கூட பன்னீர் மசாலாவை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தோசை ஃபுல்லாகவே இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, பன்னீர், திருவுன பன்னீர் இதை சேர்த்துக்கிறோம். பார்க்கவே பாருங்கள் ரொம்பவே ரிச் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. இப்போ இந்த பன்னீர் அப்படியே நல்லா வெந்து வரட்டும். தோசை நல்லா முறுவலாக வந்த பிறகு இதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்ல தோசை முருகலாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே திருப்பி விட்டுக்கிறோம். சூப்பரான பன்னீர் மசாலா தோசை ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. தோசை எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது தேங்காய் சட்னி கூட எடுத்து சர்வ் பண்ணும் போது அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு ஒன்றே வரும். தேங்க்யூ.